சிங்கம், நீதியின் பாடம். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ராஜாவாக இருந்தது. அது தினமும் வேட்டையாடி தேவைக்கு மேல் சாப்பிடாது. ஒரு நாள் சிங்கம் காயமடைந்ததால் வேட்டைக்கு செல்ல முடியவில்லை. அப்போது சிறிய முயல், மான், குரங்கு போன்ற விலங்குகள் சிங்கத்திற்கு உணவு கொண்டு வந்தன. சிங்கம் அவர்களின் உதவியை மனமாற நன்றி கூறி ஏற்றுக்கொண்டது. குணமடைந்த பிறகு சிங்கம் மீண்டும் பலம் பெற்றது. ஆனால் அது விலங்குகளை தொந்தரவு செய்யவில்லை. பலமானவன் பலவீனரை பாதுகாக்க வேண்டும் என்று அறிவித்தது. அதனால் காடு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறியது. நீதி. பலம் அகந்தைக்கல்ல, கருணைக்கே. டைனோசர் கதை. ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டில் டீனோ என்ற ஒரு பெரிய டைனோசர் வாழ்ந்து வந்தது. அது தனது பலத்தை நினைத்து மற்ற உயிர்களை பயமுறுத்தும். ஒரு நாள் சிறிய உயிர்கள் ஒன்றாக சேர்ந்து காட்டை சுத்தம் செய்து நீர்நிலைகளை பாதுகாத்தன. டீனோ மட்டும் உதவாமல் சோம்பேறியாக இருந்தது. சில நாட்களில் கடும் வறட்சி ஏற்பட்டது. சிறிய உயிர்கள் ஒன்றாக இருந்ததால் தப்பின. டீனோ தனியாக இருந்ததால் மிகவும் கஷ்டப்பட்டது. அப்போது டீனோக்கு உண்மை புரிந்தது. பலம் மட்டும் போதாது, ஒற்றுமையும் பணிவும் முக்கியம். அதன் பின் டீனோ அனைவருக்கும் உதவும் நல்ல நண்பனாக மாறியது. நீதி. ஒற்றுமையும் பணிவும். இதோ மான். ஒழுக்க கதை. ஒரு அடர்ந்த காட்டில் அழகான ஒரு மான் வாழ்ந்து வந்தது. அது வேகமாக ஓடக்கூடியது என்பதால் எப்போதும் பெருமைப்பட்டு வந்தது. மற்ற விலங்குகளை மதிக்காமல் பேசும் பழக்கமும் அதற்கு இருந்தது. ஒரு நாள் வேட்டைக்காரன் காட்டில் வந்தான். மான் ஓட முயன்றபோது புதர்களில் அதன் கால் சிக்கிக் கொண்டது. அப்போது அருகிலிருந்த முயல் வந்து உதவி செய்தது. முயல் கயிற்றை கடித்து மானை விடுவித்தது. தப்பித்த மான் தன் தவறை உணர்ந்தது. அதன் பின் எல்லா உயிர்களையும் மதித்து பணிவுடன் நடக்கத் தொடங்கியது. நீதி. பெருமை வேண்டாம், பணிவும் உதவியும் வாழ்க்கையை காக்கும். பெரிய பாம்பு. ஒழுக்க கதை. ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய பாம்பு வாழ்ந்து வந்தது. அது தன் பலத்தை நினைத்து மற்ற உயிர்களை பயமுறுத்தி வந்தது. ஒரு நாள் ஒரு சிறிய பலம் இருந்தால் நல்லது செய்யணும், தீங்கு செய்யக்கூடாது என்று சொன்னது. பாம்பு அதை பொருட்படுத்தவில்லை. சில நாட்களுக்கு பிறகு காட்டில் தீ ஏற்பட்டது. எல்லா உயிர்களும் தப்பிக்க ஓடின. பாம்பு மட்டும் தன் பெரிய உடலால் சிக்கிக் கொண்டது. அப்போது அதே சிறிய முயல் வழிகாட்டி பாம்பை காப்பாற்றியது. அன்று முதல் பாம்பு தன் தவறை உணர்ந்து எல்லாருடனும் நல்லபடியாக நடக்கத் தொடங்கியது. நீதி பாடம். பலம் இருந்தால் உதவ வேண்டும், அப்போதுதான் மதிப்பு கிடைக்கும். பேய் கதை. அந்த கிராமத்தில் யாரும் சூரியன் மறைந்த பிறகு வெளியே போக மாட்டார்கள். காரணம், பழைய மாளிகை. அந்த மாளிகையில் ஒரு காலத்தில் ஒரு குடும்பம் வாழ்ந்தது. ஒரே இரவில் விளக்குகள் அணைந்தபடி அவர்கள் அனைவரும் மர்மமாக இறந்தார்கள். அதற்கு பிறகு அந்த வீடு பேய் வீடு என்று அழைக்கப்பட்டது. ஒரு நாள் ரமேஷ் அந்த வழியாக இரவில் நடந்து சென்றான். திடீரென காற்று குளிர்ந்தது. அவன் பின்னால் யாரோ நடக்கும் சத்தம். திரும்பி பார்த்தான், யாரும் இல்லை. மாளிகையின் ஜன்னலில் ஒரு விளக்கு தானாக எரிந்தது. அதில் ஒரு பெண்ணின் நிழல். நீண்ட முடி, முகம் தெரியவில்லை. ரமேஷ் என்று மெதுவாக அவன் பெயர் கேட்டது. அவன் உடல் உறைந்தது. ஓட முயன்றான், கால்கள் நகரவில்லை. அந்த நிழல் மெதுவாக வெளியே வந்தது. அவள் கால்கள் தரையை தொடவில்லை. கண்கள் முழுவதும் இருள். நீங்களும் இங்கேயே இருங்கள் என்று சிரித்தாள். அடுத்த நாள் காலை அந்த வழியில் ரமேஷின் செருப்பு மட்டும் கிடைத்தது. அந்த மாளிகை ஜன்னலில் இப்போது 2 நிழல்கள் நின்றிருந்தன. பாடம். சில இடங்கள் நம்மை விடாத காட்டின் உண்மையான அரசன். ஒரு அடர்ந்த பசுமை காடில் பல வகையான விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன.
அந்த காட்டின் அரசனாக ஒரு பெரிய சிங்கம் இருந்தது. அது மிகவும் பலசாலி, ஆனால் அதே சமயம் பெருமை அதிகம். நான் தான் காட்டின் ராஜா, என்னை விட பெரியவன் யாரும் இல்லை என்று எப்போதும் சொல்லிக் கொண்டே இருக்கும். ஒரு நாள் காட்டில் கடும் வறட்சி ஏற்பட்டது. ஆறுகள் வறண்டன, மரங்கள் வாடின, விலங்குகள் எல்லாம் தண்ணீர் கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்பட்டன. சிங்கம் மட்டும், நான் ராஜா, எனக்கு எப்படியும் தண்ணீர் கிடைக்கும் என்று கவலைப்படவில்லை. அந்த காட்டில் ஒரு சிறிய யானை குட்டி இருந்தது. அது எல்லா விலங்குகளுக்கும் உதவ விரும்பும் நல்ல மனம் கொண்டது. நாம் எல்லோரும் சேர்ந்து முயற்சி செய்தால் தண்ணீர் கிடைக்கும் என்று அது சொன்னது. ஆனால் சிங்கம் சிரித்தது. நீ ஒரு சிறிய யானை குட்டி, நீ என்ன செய்ய போகிறாய் என்று அவமதித்தது. அதனால் வருத்தமடைந்த யானை குட்டி குரங்கு, முயல், மான், கிளி போன்ற சிறிய விலங்குகளை ஒன்றாக சேர்த்தது. எல்லோரும் சேர்ந்து காடின் ஆழத்தில் தேடத் தொடங்கினார்கள். பல நாட்கள் தேடிய பிறகு ஒரு பெரிய பாறையின் கீழ் மறைந்திருந்த ஒரு சிறிய நீரூற்று கிடைத்தது. சிறிய விலங்குகள் ஒன்றாக சேர்ந்து அந்த இடத்தை சுத்தம் செய்தன. மெதுவாக நீர் அதிகமாக வெளியே வந்தது. எல்லா விலங்குகளுக்கும் தண்ணீர் கிடைத்தது. காட்டில் மீண்டும் உயிர் வந்தது. அப்போதுதான் சிங்கத்துக்கும் தாகம் அதிகமாகியது. அது தண்ணீர் தேடி அலைந்தது. இறுதியில் அந்த நீரூற்றிடம் வந்தது. அங்கே சிறிய விலங்குகள் எல்லாம் ஒற்றுமையுடன் தண்ணீரை பகிர்ந்து கொண்டிருந்தன. சிங்கம் தலை குனிந்து சொன்னது, நான் என் பலத்தையும் பதவியையும் நம்பி பெருமை கொண்டேன். ஆனால் உங்கள் ஒற்றுமைதான் காட்டை காப்பாற்றியது. யானை குட்டி மெதுவாக பதிலளித்தது, பலசாலியாக இருப்பது முக்கியம்தான். In every heart, there's a story of kindness waiting to be shared. அந்த நாளிலிருந்து சிங்கம் மாறியது. அது விலங்குகளை மதித்து பேசத் தொடங்கியது. எந்த முடிவையும் தனியாக எடுக்காமல் எல்லோரிடமும் ஆலோசனை கேட்டது. காடு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறியது. நெறிப்பாடம்: பெருமை மனிதனை வீழ்த்தும், ஒற்றுமையும் டாக் மேன் கதை. நகரத்தில் எல்லோருக்கும் பிடித்த ஒரு ஹீரோ இருந்தான். அவன் பெயர் டாக் மேன். மனித உடல், நாயின் தலை, ஆனால் இதயம் முழுக்க நல்லது. அவன் காவல்துறையில் வேலை செய்தான், ஆனால் அவன் வேலை சாதாரணம் இல்லை. நகரத்தை பாதுகாப்பது அவனது கடமை. ஒரு நாள் நகரத்தில் வித்தியாசமான சத்தங்கள் கேட்டன. கடைகள் இரவில் தானாகவே திறந்து பொருட்கள் காணாமல் போனது. மக்கள் பயந்தார்கள். இது யார் வேலை என்று எல்லோரும் பேசினர். டாக் மேன் தனது கூர்மையான நாயின் மூக்கை பயன்படுத்தினான். தரையில் இருந்த சிறிய வாசனையை பின்தொடர்ந்தான். அந்த வாசனை அவனை பழைய களஞ்சியத்துக்கு அழைத்துச் சென்றது. அங்கே சின்ன சின்ன பூனைகள். அவை பசியால் உணவை எடுத்திருந்தன. ஆனால் மக்கள் அவைகளை திருடர்கள் என்று நினைத்தார்கள். டாக் மேன் கோபப்படவில்லை. அவன் மெதுவாக அமர்ந்து அந்த பூனைகளிடம் பேசினான். பசிக்காக செய்த தவறு புரியும், ஆனால் திருட்டு சரி இல்லை என்றான். அடுத்த நாள் டாக் மேன் ஒரு நல்ல தீர்வு கண்டான். அந்த பூனைகளுக்காக ஒரு சிறிய உணவு கூடம் ஏற்பாடு செய்தான். மக்கள் உதவ வந்தார்கள். பூனைகளும் மகிழ்ச்சியுடன் மாறின. நகரம் மீண்டும் அமைதியானது. மக்கள் டாக் மேனை பாராட்டினார்கள். ஆனால் டாக் மேன் சொன்னான், வலிமை மட்டும் ஹீரோ ஆகாது, கருணைதான் உண்மையான சக்தி. அந்த நாளிலிருந்து டாக் மேன் நகரத்தின் காவலன் மட்டுமல்ல, அவன் அனைவரின் நண்பனும் ஆனான். பாடம்: கருணையும் புரிதலும் இருந்தால் எந்த பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். சாண்டா கிளாஸ்: வாழ்க்கையும் சாகசங்களும். பனி மழை பொழியும் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிறிய குழந்தை தனியாக அழுது கொண்டிருந்தது. அந்த குழந்தையை காட்டின் நல்ல மனம் கொண்ட தேவதை ஒருவர் கண்டார். அவனை பாதுகாப்பாக எடுத்துச் சென்று காட்டில் வாழும் வன உயிரினங்களின் நடுவில் வளர்த்தார். அந்த குழந்தைதான் பின்னாளில் உலகம் அறிந்த சாண்டா கிளாஸ்.
சாண்டா வளர வளர அவன் இதயம் கருணையால் நிரம்பியது. மரங்களை பேசும் விதமாக கவனித்தான், விலங்குகளின் துன்பத்தை உணர்ந்தான். அவன் மகிழ்ச்சியை பிறருடன் பகிர விரும்பினான். அதனால் மரக்கட்டைகள் கொண்டு அழகான பொம்மைகளை செய்ய கற்றுக்கொண்டான். அவை குழந்தைகளின் முகத்தில் சிரிப்பை வரவழைத்தன. ஒரு நாள் மனிதர்களின் உலகத்தை பார்த்த சாண்டா அங்கே பல குழந்தைகள் ஏழ்மையாலும் தனிமையாலும் வருந்துவதை அறிந்தான். அதனால் ஒவ்வொரு வருடமும் ஒரு நாள் அவர்களுக்கு பரிசுகள் கொடுக்க முடிவு செய்தான். அவனுக்கு உதவ நல்ல மனம் கொண்ட குட்டி குட்டி எல்ஃப்கள் வந்தார்கள். பனியில் பறக்கும் மாய வண்டி, பறக்கும் மான்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அற்புதமான பயணம் தொடங்கியது. ஆனால் சாண்டாவின் பாதை எளிதானது அல்ல. அவருடைய நற்காரியங்களை தடுக்க இருளின் சக்திகள் முயன்றன. சாண்டா தைரியத்தாலும் அன்பாலும் அவைகளை வென்றான். கொடுப்பதில்தான் உண்மையான மகிழ்ச்சி என்று அவன் உலகிற்கு கற்றுக் கொடுத்தான். இன்றும் சாண்டா கிளாஸ் ஒவ்வொரு குழந்தையின் நம்பிக்கையாக இருக்கிறான். அவன் வாழ்க்கை ஒரு பாடம். அன்பும் கருணையும் இருந்தால் உலகமே ஒரு சிறந்த இடமாக மாறும். Subscribe, share, comment, and click bell icon.